Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து 5 விதமான பிரசாதங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது 5 விதமான பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு half an hour ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு half an hour ஆச்சு. ரொம்ப குயிக்கா முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க, முதல்ல நான் வந்து கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். முதல்ல சுண்டல் சேர்த்துக்கு நான் வந்து வெள்ளை கொண்டைக்கடலையும் அதுக்கப்புறமா கருப்பு கொண்டைக்கடலையும் நான் வந்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மசாலா வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இது வந்து இப்போ நான் கருப்பு கொண்டைக்கடலை தான் முதல்ல செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் போட்டு வெறும் தேங்காய் மட்டும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு கடாயில் இப்போ வந்து நம்ம சுண்டலை தாளிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நம்ம வந்து வெடிக்கிட்டோம் இது நல்லா. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம். இதில் காரத்துக்கான காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பெருங்காய பொடி சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடலையை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு பிரசாதம் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது நான் செய்ய போகிறேன். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்க வெள்ளை கொண்டைக்கடலையே எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 4-5 பச்சை மிளகாய் போட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ கடாயை வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு எண்ணெய் காஞ்சதோ கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலையும் சேர்த்துலாம். நம்ம சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நான். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்க போகிறோம். இது வந்து மசாலா வந்து தேங்காய், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம், இது 3 போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு இதோ கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெசிபியும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 3வது ரெசிபி நான் செய்கிறேன். இது வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து வெல்லத்தை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. நான் வந்து 1 டம்ளர் மாவு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் இதுக்கு கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை செய்யறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கலரி கொடுத்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து கலரி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கலரி கொடுத்துட்டேன். மாவெல்லாம் ஃபுல்லாக கலரி கொடுத்துட்டேன். இப்போ வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டோன்னு வைக்கலாம். நம்ம ஆறிட்ட பிறகு கையில் வந்து நெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி இப்போ பிடிக்க போகிறோம். நம்ம பாருங்கள், இது வந்து பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிக்க போகிறோம் கையில். இந்த மாதிரி கையில் பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போது இது இட்லி குக்கரில் வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்படி. இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு பக்கம். அது கொச்சின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம வச்சுட்டு
இந்த பிடிச்சிருக்கிற கொழுக்கட்டைலாம் நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணி தான் நம்ம வந்து இதில் ஸ்டவ்லேருந்து இறக்கி ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 1.5 டம்ளர் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டம்ளர் வந்து நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் நான் வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அப்புறமா எள்ளு வந்து நான் வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கோம். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை மட்டும் நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து வேர்க்கடலையை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்தேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துன்னு வந்துட்டு பிறகு நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் வந்து அரைச்சிருக்கிறேன். 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நான் வந்து ஏலக்காய் வந்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து வச்சுருக்கிற எள்ளு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு போகிறோம். நைஸாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொரப்பாக தான் அரைக்கணும். இது வந்து நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி. இதை வந்து கையில் ஷேப் பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி காமிக்கிறேன். இது பிடிச்சி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நம்ம வந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் தூக்கி வச்சு இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இந்த தண்ணி ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ள தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு அளந்துக்கிறேன். நான் வந்து இந்த டம்ளரில் தான் நான் வந்து அளக்க போகிறேன். இது வந்து சேரு 1/4 சேர். இதில் வந்து 2 சேர் எடுத்துக்கிறேன் நான். இது வந்து 1/2 kg அளவுக்கு மாவு. நான் வந்து இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது மாவு. இது வந்து கடை மாவு தான் நான் எடுத்துருக்கு. இது வந்து கொழுக்கட்டை மாவு கிடையாது. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு ஒரே முறை சேர்த்துட்டா அப்புறமா மாவு வந்து குழன்னு ஆகிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், கையில் பிடிச்சி நம்ம வந்து ஒரு உருண்டை வர மாதிரி பார்த்துட்டு ஷேப் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம பாருங்கள், நான் வந்து மூடி போட்டு அப்படியே எடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கை வச்சு நல்லா இதை வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம பிசையும் போது நல்லா சாஃப்டாக பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை கூட நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பாருங்கள், நான் வந்து பிசைஞ்சு கொடுத்துருக்கேன். இது எப்படி பிசையணும்னா நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசையணும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். மாவு பிசையும் போது நம்ம வந்து நம்ம கை விரல் அழுத்தி பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து விரல் உள்ளே போகணும். அது வரைக்கும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்துக்கிறேன். நான் அந்த சின்ன சின்ன உருண்டைங்களில் தான் நான் வந்து இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பாருங்கள், கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டேன். நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை ஷேப்பில் நான் வந்து பிடிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி கொழுக்கட்டை ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பூர்ணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து சைட்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியான கொழுக்கட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒன்று செஞ்சிட்டேன். நான் மெதுவாக எல்லா பக்கமும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். அப்போ வந்து இந்த எட்ஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்க. எட்ஜில் வந்து நிறைய மாவு இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து அந்த மாவு நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம வந்து அந்த மாவை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து கூராக ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம கையில் கொடுத்து ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கொழுக்கட்டை ஷேப் வந்து வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொன்று கூட காமிக்கிறவங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு. நான் வந்து இன்னொரு மாவு எடுத்துக்கினேன். இப்போ வந்து அத்தையும் அதே மாதிரி ஷேப்பில் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள், நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இதில் வந்து நான் இன்றைக்கி வேர்க்கடலை
பூர்ணத்தை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தேங்காய் பூர்ணை கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சைடில் எல்லாம் கிராக் வருதுன்னா நீங்கள் வந்து எண்ணெய்னா தேய்ச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியனா தேய்ச்சிட்டு அதை வந்து கவர் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன். எனக்கு வந்து 6 கொழுக்கட்டை நான் செஞ்சேன். நான் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். நான் அது வந்து கொச்சிடுச்சு நல்லா. அதில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை பூர்ணம் பண்ணியிருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்காய் பூர்ணம் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து ஸ்டீமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நான் வந்து இன்னைக்கு மோல்டில் செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள். இது வந்து இந்த மோல்டு வந்து ஃப்ளவர் ஷேப் மோல்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் ஷேப்பில் மோல்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நான் வந்து இந்த மோல்டில் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து 2 பால்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது உள்ள 2 பக்கமும் 2 வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம வந்து பூர்ணம் சேர்த்து பூர்ணை வச்சுட்டு சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு மோல்டில் கூட நான் காமிக்க போகிறேன். இது வந்து மோதகம் ஷேப்பு. இது வந்து மோதக் ஷேப்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதுலேயும் இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு பெரிய உருண்டை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து எல்லா சைட்லேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூர்ணத்தை வச்சு இது மேலே கவர் பண்ணியிருப்போம். கவர் பண்ணிட்டு தான் இது சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இது சைட்லலாம் எந்த கிராக்கோ இல்லாத இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ தட்டில் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் இப்போ வேறு ஷேப் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நான் வந்து சோமாஸ் ஷேப்பில் செய்ய போகிறேன். முதல்ல நம்ம வந்து பெரிய பால் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி தட்டிக்கலாம். நம்ம தட்டிட்டு அது உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு பூர்ண ஸ்டஃப் பண்ணிவிட்டு மடிச்சிடலாம். இது பாருங்கள், நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நல்லா ஈஸியாக நம்மளுக்கு வந்து மேலே நம்ம எழும்பி வரும் நம்ம எடுக்கும் போதும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ஸ்டீம் ஆயிடுச்சு. நம்ம வச்சது வந்து நம்ம ஸ்டீம் ஆயிடுச்சு. நம்ம வந்து வெளியே எடுத்துகிறோம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி கிராக்ஸ் எதுவுமே இல்லை நம்ம கொழுக்கட்டையில். இப்போ இது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் இன்னொரு டிஷ்ஷு ஒன்று செய்ய போகிறேன். இது வந்து லாஸ்ட் டிஷ்ஷு. இது வந்து மினி கொழுக்கட்டை. இது வந்து சின்ன சின்ன கொழுக்கட்டை வந்து பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதே மாவில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மசாலா வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் ஆட்டிட்டு நம்ம வந்து இதை தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிற இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து இத்தையும் நல்லா வதக்கி கொடுக்க போகிறோம். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டை பால்ஸ் வந்து மினி பால்ஸ் வந்து நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லா டிஷ்ஷும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நான் வந்து 5 பிரசாதங்களை செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். செஞ்சிருக்கிற பிரசாதமெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஆச்சுனாக்கா லைக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.